வந்து யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ கருத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம், அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி பேசுறாங்க? அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரு, இவர் எங்க இருந்து நாட்டை ஆள போறாரு, எங்க இருந்து ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி தற்கொலை கூட்டம் அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. அவர் ஜெயிக்கட்டுமா? இப்போ திரு சீமான் அவர்களை பத்தி ஏதாவது கேட்டா நம்ம பேசலாம். சீமான் அவர்களை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க பேசுறது எங்களுக்கு சீமானை பத்தியும் பேச வேண்டியதுல, விஜய் பத்தி நாங்க பேசுறோம். யார பத்தி பேசுவீங்க? நாங்க எடப்பாடியை பத்தி பேசுவோம், பிஜேபியை பத்தி பேசுவோம். எதிர்கட்சி அவங்க தான் சட்டமன்றத்துல சரி. அப்ப நீங்க 2011 என்னவா இருந்தீங்க? என்னவா இருந்தீங்க? நாங்க எதிர்கட்சியா இருந்தோம். நீங்க எதிர்கட்சியா? நாங்க மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி. நீங்க சும்மா உப்புக்கு சப்பானி ஓரமா நீங்க அப்ப உங்க கேள்விக்கு பதில் சொன்னாங்களே. சட்டமன்ற கேட்ட கேள்விக்கு பதில் பார்க்க கூடாது. எங்களுக்கு இது இருக்கு, எதிர்க்கு எம்எல்ஏ இருந்தாங்க, கேட்டாங்க கேள்வி, புரியுதோ? அதனால இப்ப அது மாதிரி இவர் விஜய்க்கு சட்டமன்றத்துல ஆள் இருக்கா இல்ல? ராமதாஸ் அவர்களுக்கு ஆள் இல்லையோ? ராமதாஸ் அவர்கள் கேட்டா நாங்க பதில் ராமதாஸ் அவர்கள்